பண்ணுங்க, ப்ரேயரை விட்டுறாதுங்க, தனி ஜபம், குடும்ப ஜபம் பண்ணுங்க. அதெல்லாம் சரி பிரதர், 24 மணி நேரம் என்னங்க ஜபிக்கிறது? ஜபன்னா என்ன? வாட் இஸ் ப்ரேயர்? இதான் நமக்கு பிரச்சனை. ஜபன்னா என்ன? முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு சுகந்தாங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், குழந்தை கொடுங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, இப்படி கேட்க, இதான் ஜபம்னு நினைக்கிறோம். இல்லை, ஜபம்னா என்ன? கம்யூனிகேட் வித் அவர் ஹெவன்லி ஃபாதர், இயேசுவோடு கூட ஐக்கியப்படுவது, ஃபெலோஷிப் வித் காட், அதான் ஜபம். ஜபம்னா என்ன? நம்ம போய் நம்முடைய தேவைகளை கேட்போம், அதான் ஜபம்னு நினைக்கிறோம். அது ஒரு பகுதி தான். ஜபம் என்பது ஃபெலோஷிப் வித் அவர் லார்ட் ஜீசஸ், இயேசுவோடு ஐக்கியப்படுவது, இயேசுவோடு வாழுவது. ஃபெலோஷிப் வித் காட், நாம் அவரோடு பேசணும், அவர் நம்மோடு பேசணும், அதான் ஜபம். தேவனோடு பேசுவது, தேவன் சொல்லுவதை கேட்பது. ஆண்டவரோடு பேசுன்னா ஜபாரையில் போய் முழங்கால் போட்டு தானே பேச முடியும். ஆரம்பத்தில் அது மாதிரி தான் இருக்கும். ஜபாரையில் போய் நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிப்பது, ஆண்டவரோடு பேசுவது. அதன் பிறகு உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த பரம்பரை கிறிஸ்தவங்களை விட இப்போ இந்துவாக இருந்து ரட்சிக்கப்படுறாங்க பாருங்க, அவங்க இயேசுவை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. உண்மை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு சாட்சி, இந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரி, அவங்க தீர்த்த தட்டி எடுத்துருக்கிறாங்க. கோயில் கோயிலாக போய் அவ்வளோ பக்தியாக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப பக்தியாக சாமி கும்பிட்றவங்க, அவ்வளோ பக்தியாக இருந்தவங்க. அவங்க இயேசுனாலே பிடிக்காது, அவங்களுக்கு கோபம் வரும். இயேசுனாலே பிடிக்காது, ஏன்னா அவங்க அதில் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு பயத்தின் ஆவி தாக்கிட்டு, கண்ணை மூடினா பயப்படுத்துகிற சொப்பனம், ராத்திரி தூங்க முடியாது, சரீரம் பாதிக்கப்பட்டு முடக்கப்பட்டுட்டாங்க, மரண பயம், செத்துருவோம் அப்படின்னு. மந்திரவாதிகிட்ட போனாங்க, ஆயிரக்கணக்காக பணம் செலவு பண்ணாங்க, மந்திரவாதம் பண்ணாங்க. ஒரு மந்திரவாதி, 2 மந்திரவாதி, பணம் தான் செலவாச்சு, ஒன்று விடுதலை இல்லை. ரொம்ப மன உடைஞ்சி தற்கொலை பண்ணி செத்துடலான்னு நினைக்கும் போது அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, எதுக்கு சாகணும், இந்த டிவியில் ஜெபிக்கலாமான்னு ஒரு நிகழ்ச்சி வருது பாருன்னு இருக்காங்க. அது என்னது? இயேசுவா? இயேசுவை பற்றி இப்போ பிடிக்காது, நீ பாரு, உனக்கு விடுதலை கிடைக்கும். சரி, நீ வேண்ட வெறுப்போடு பார்த்துருக்குறாங்க. அதில் சொல்லப்பட்ட சாட்சிகள் அவனுடைய உள்ளத்தை தொட்டது. இப்படிலாம் நடக்குதா? இப்போ இது உண்மைதானா? ஏதோ கிறிஸ்தவங்க பணம் கொடுத்து சாட்சி சொல்ல வைக்கிறாங்கன்னு நினச்சேன். அவங்களே பேசுகிறாங்களே, உண்மையாக நடந்திருக்குதே. அப்போ எனக்கும் இயேசு ஏதாவது செய்வார், எனக்கு ஒரு விடுதலை வேணும். வாழ்க்கையில் முதலாக முழங்கால் போட்டு, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்து வீட்டில் முழங்கால் போட்டாங்க, இயேசு இறங்கி வந்து போயிட்டார். ஆண்டவருடைய வல்லமை தொட்டது, பெரிய விடுதலை, பிசாசின் கட்டு அறுக்கப்பட்டது. எங்கே போல வீட்டில் ஜெபிச்சாங்க, அப்போதான் இயேசு விடுதலை கொடுத்துட்டார். இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. அவங்க சாட்சி சொல்ல பேட்டி எடுக்க எங்கள் டீம் அனுப்பியிருந்தோம். அவங்களே ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணாங்க, எனக்கு விடுதலை கிடச்சிருக்குன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து பேசுகிற ஆண்டவர், என்கிட்ட 24 மணி நேரமும் பேசுகிறார். ஐயா, இப்போ தான் ரட்சிக்கப்பட்டவங்க. 3 மாதத்துக்கு முன்னால் இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி சொல்கிறாங்க, 24 மணி நேரமும் இயேசு என்னோடு பேசுகிறார். இப்படி ஒரு தெய்வத்தை நான் பார்த்ததே இல்லை. எத்தனையோ இடத்துக்கு தெய்வத்தை தேடி போனேன், இந்த மாதிரி பேசுகிற ஒரு ஆண்டவரை நான் பார்த்ததில்லை. நான் சின்ன தப்புன்னா கூட சொல்றார், மகளே இது தப்பு, இதை செய்யாதன்னு சொல்லி கொடுக்கிறார். நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன், நீ கவலைப்படாத, நான் கூட இருக்கேன்னு பேசுகிறார். 24 மணி நேரமும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிற, என்னோடு பேசுகிற ஒரு ஆண்டவரை அறிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். அதுதான் எப்பொழுதும் ஜெபிக்கிற அனுபவம். இப்போ இந்த சகோதரிக்கு தெரியுது அந்த அனுபவம், நமக்கு தெரியல. நம்ம கொஞ்சம் மாறணும்.
இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில கீழேயே உட்கார்ந்துருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட அந்நிய பாஷை பேசுறன்னு 30 வருஷமா ஒரே அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறோம். எலும்புல மாறல, நம்ம வளரல ஆவிக்குரிய வாழ்க்கையில. நம்முடைய ஆண்டவர் பேசக்கூடிய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் அவர்கிட்ட பேசணும், பழகுங்க. ஒரு அம்மா விழுப்புரம் பக்கம் நினைக்கிறேன், அவங்க இந்து தாயார். அவங்க மாட்டு பண்ணை வச்சு பால் கறந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அவங்க மாடு கன்றுக்குட்டி போட்டால் அது காளை மாடுன்னா ரொம்ப கஷ்டம். இந்த கன்றுக்குட்டி பெண் கன்றுக்குட்டியாக இருந்தால் இன்னும் பசுமாடு வர வாய்ப்பு. கன்றுக்குட்டி போட்ட உடனே செத்து போயிடும். 1 2 இல்லை, 100க்கு மேலே இறந்து விட்டது. கன்றுக்குட்டி உயிரோடு இருக்காது, பிறந்து உடனே இறந்துடும். ஒரு கன்றுக்குட்டி கூட உயிரோடு இல்லை. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அது என்ன சாபமோ தெரியலையே, என்னென்னவோ பணம் செலவு பண்ணி இந்த சாபம் மாறுறதுக்கு என்னென்ன பண்ணி ஒன்றும் மாறலை. அப்போ யாரும் சொல்லியிருக்கிறாங்க, இயேசு இங்கேருந்து ஜெபிக்கலாம் வாங்க, நிகழ்ச்சி ஒன்று வருது, டிவியில் பாருன்னு. ஒரு கிராமத்தில் இருந்த ஏழை தாயார், இந்து தாயார் பார்த்துருக்குறாங்க. சாபத்தை குறித்து பேசின போது, ஆமாம் என் வீட்டில் எல்லா கண்ணுக்குட்டி செத்து போகுது, நான் எங்கெங்கவோ மந்திரெல்லாம் பண்ணி கயிறுலாம் கொண்டு வந்து மாட்டுக்கு கயிறு கட்டியிருக்கிறாங்க, அதனால் எனக்கு விடுதலை இல்லை, எல்லாம் செத்து போகுது, என்ன பண்ணுறதுன்னு போன போது வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசினார். அவங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பி, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என் குடும்பத்தின் மீது சாபத்தை மாற்றுங்க, என்னுடைய மிருக ஜீவனை ஆசீர்வதிங்கன்னு ஜெபிச்சாங்க. எப்போ ஒப்பு கொடுத்தாங்களோ அதற்கு பிறகு பிறந்த அத்தனை கன்றுக்குட்டிகளை உயிரோடு இருக்கிறாரு. அவங்களுக்கு ஆச்சரியம். 100க்கு மேற்பட்ட கன்றுக்குட்டி மரித்து போனது. நான் இயேசு ஒப்பு கொடுத்த பிறகு எல்லா கன்றுக்குட்டியும் உயிரோடு இருக்குது. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. சாட்சியெல்லாம் எழுதிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, சில மாதம் ஆயிடுச்சு. பால் வியாபாரத்தில் லாபம் இல்லை. நிறைய பால் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க லாபமே இல்லை. மாட்டுக்கு தீவனம் போடணும், எல்லாம் செய்யணும், தவிடு புண்ணாக்கெல்லாம் வைக்கணும், லாபம் இல்லை. லாபம் இல்லைன்னொன்னே இயேசுன் மேலே கொஞ்சம் வருத்தம் வந்துட்டான். என்ன ஆண்டவரே, நான் அவங்கள நம்பி வந்தேன், நீங்கள் சாபத்தை மாட்டினீங்க உண்மைதான், ஆனால் என் பால் வியாபாரத்தில் லாபமே இல்லையே, நஷ்டம்தானே வருது, அப்புறம் நான் உங்களை நம்புகிறேன், என்ன நடக்குது? அப்படி கேட்ட உடனே இயேசு பேசினாராம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த வயசான தாயார். அப்போ இயேசு சொன்னாராம், மகளே, நீ பாலில் தண்ணி கலந்து விற்கிறல்ல, நான் எப்படி ஒன்று ஆசீர்வதிக்க முடியும்? கலப்படம் பண்ணுகிற. அவங்க சொன்னது. ஒரு இந்து தாயார் சொல்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவ கள்ளர்கள் இதெல்லாம் மறைச்சிருவாங்க. கலப்படம் பண்ணி விற்கிறது, திருட்டுத்தனம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறன்னு மக்களை ஏமாத்துறதெல்லாம் மறைச்சிட்டு பக்தியாக இருப்பாங்க சர்ச்சில் அந்த தாயார் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசினார். உங்கள்கிட்ட பேசுகிறாரா? பேசினாலும் கேட்க மாட்டீங்களே. கேட்டால் மாமியாரை நேசின்னு சொல்லுவார்ல, மருமகளை இப்படி திட்டாத, மகளை மாதிரி நேசின்னு சொல்லுவார்ல. அதனால அவர் பேசுகிறதே கேட்க மாட்டோம். நம்ம கொஞ்சம் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. வாக்குத்தத்தம் சொன்னால் கேட்போம், காதில் விழும். ஆண்டவர் ஆலோசனை சொன்னால் காதிலே வாங்க மாட்டோம். அந்த அம்மாட்ட ஆண்டவர் பேசினாரா, நீ பாலில் கலப்படம் பண்ணுற, நான் எப்படி ஒன்று ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவரே, இது பாவம்னு எனக்கு தெரியாது. பார்த்தீங்களா, அவங்க இந்து, அவங்களுக்கு தெரியாது. நிறைய பாவம் அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது பாவம்னு இந்துக்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு பைபிள் எழுதி கொடுத்துருக்கிறாரா இல்லையா? கணவர் லஞ்ச பணம் கொண்டு வந்தால் வீட்டுக்கு வெளியில் நிறுத்துங்க, சாபம் உள்ள வருதுன்னு அர்த்தம். நமக்கு தான் பைபிள் எழுதி கொடுத்திருக்கிறார். பரிதான பாவம் என்று கிறிஸ்தவங்களுக்கு தான் பைபிள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு தெரியாது. கலப்படம் பண்ணுவது பாவம் என்று நமக்கு தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். இது செய்யாத தப்ப. அந்த அம்மா சொல்றாங்க, படிப்பறிவில்லாத கிராமத்தில் உள்ள ஒரு தாய், இயேசு என்கிட்ட பேசினார், நீ பாலில் கலப்படம் பண்ணுகிறாய், நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்?
ஆண்டவரே இது பாவம்னு எனக்கு தெரியாது. எல்லா பால் வியாபாரம் பண்றவங்களும் தண்ணி கலப்பாங்க அப்படிதான் நினைச்சேன். இல்ல மகளே, உண்மையா இருக்கணும். அண்டையிலிருந்து பால்ல தண்ணியே கலக்காம அப்படியே விற்க ஆரம்பிச்சாங்க. லாபம் பெருகி கொண்டே வந்தது. சாட்சி கொடுத்தாங்க. இயேசு பேசுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. அறையில போய் முழங்கால் படியிடும் பொழுது மாத்திரம் அல்ல, நடக்கும் பொழுது ஜெபம் பண்ணுங்க, பேசும்போது ஜெபம் பண்ணுங்க, சமையல் பண்ணும்போது ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெப பழக்கத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா 24 மணி நேரமும் நீங்க ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஒரு அனுபவம் இருக்கிறது. அதுக்கு தான் அந்த அபிஷேகம், ஜெப அபிஷேகம். காலையில ஜெபம் பண்ணல, அந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்துட்டா 24 மணி நேரமும் நீங்க ஜெபிக்க முடியும். அதுக்கு தான் கடைசி கால அபிஷேகம், கடைசி கால ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். எப்பவுமே நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆரம்பத்தில் எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு ஆவியானவர் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், எப்பவும் ஜெபம் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணுறது? நான் தனியாக ஜெபிக்கிறது, காலையில் எழும்பி 2 மணி நேரம் காத்திருந்து ஜெபிக்கிறது. அப்புறம் டிவியில் நியூஸ் பார்ப்பேன். நியூஸ் பார்க்கும்போது அதில் சீஃப் மினிஸ்டர் காமிச்சா சீஃப் மினிஸ்டருக்காக ஜெபம் பண்ணுவேன். பிரதம மந்திரி காமிச்சா பிரதம மந்திரிக்காக ஜெபம் பண்ணுவேன். ஒரு சம்பவத்தை காமிச்சா அந்த சம்பவத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். என் கண்கள் பார்க்கும், காது செய்தி கேட்கும், இருதயத்திலேருந்து ஜெபம் போய்கிட்டே இருக்கும். ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். நியூஸ் வாசிப்பேன். பத்திரிகையில் நியூஸ் வாசித்தா என் கண்கள் அதை வாசிக்கும், என் மனதில் தோன்றும், இருதயத்தில் அதுக்காக ஜெபம் பண்ணுவேன். எந்த ஒரு சம்பவத்துக்கும் இருதயத்திலேருந்து ஜெபம் பரலோகத்துக்கு போய்கொண்டே இருக்கும். காரில் பிரயாணப்பட்டு போனால் ஒரு ஊரை கிராஸ் பண்ணால் அந்த ஊருக்காக 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த ஊரில் எழுப்புதல் வரணும், இந்த ஊரில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும், இந்த மக்களை வஞ்சிக்கிற ஆவிகள் அழிக்கப்படணும், இந்த ஊரில் இருக்கிற சபைகள் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் வரணும். ஒரு ஜெபம். ஒரு கிராமத்தை காரில் கிராஸ் பண்ணால் அந்த கிராமத்துக்காக இருதயத்தில் ஒரு ஜெபம். விமானத்தில் ஏறின உடனே விமானிகள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும். ஆண்டவரே, உலகமெங்கு லட்சக்கணக்கான விமானிகள் இருக்காங்க, பைலட்ஸ், அவ்வளோ லட்சக்கணக்கான விமானம் பறக்குது. அவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும், அவங்கள பாதுகாக்கணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும், ஒரு எழுப்புதல் வரணும். பைலட்ஸ் மத்தியில் ஒரு சின்ன ஜெபம். ஏர் ஹோஸ்டர்ஸ் வருவாங்கள, தண்ணி வேணுமான்னு கேட்டு. ஏர் ஹோஸ்டர்ஸ் லட்சக்கணக்காக இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த சகோதரி மாதிரி எவ்வளோ ஏர் ஹோஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், அவங்க மத்தியில் எழுப்புதல் வரணும், இவங்கெல்லாம் எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் அவங்களை தொடுங்க. யாரை பார்த்தாலும் உள்ளத்துக்குள்ளேருந்து ஜெபம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பழகி பாருங்க, 24 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. ரோட்டில் ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்களோட அடையாளத்தை வச்சே தெரிஞ்சிடும் இவங்க இன்ன இன மக்கள். உடனே அந்த மக்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், இருதயத்திலிருந்து ஜெபம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்த உடனே ஆண்டவரே, காவல்துறையில் ஒரு எழுப்புதல் வரணும், காவலர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், அதில் லஞ்சம் வாங்குகிற பண ஆசையை எடுத்து போடும், அவங்க மத்தியில் ஒரு எழுப்புதலை அனுப்பும். ஒரு ஜெபம். நீங்க எதை பார்த்தாலும் உங்கள் உள்ளத்திலிருந்து ஜெபம் வந்து கொண்டே இருக்கும். ஆவியானவர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுக்கு தான் கடைசி கால அபிஷேகம், ஜெப அபிஷேகம். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறீங்களா? ஸ்கூல்ல விடுறதுக்கு கண்ணு பார்த்தாலே இருதயத்தில் ஆண்டவரே, இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்படணும், இந்த குழந்தைகள்லாம் ரட்சிக்கப்படணும், இவங்க எல்லாம் அறிந்து கொள்ளணும், இந்த ஸ்கூலில் எழுப்பதில் வரணும். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு கடைக்குள்ள நுழைஞ்ச உடனே ஜெபம் பண்ண, ஆண்டவர் இந்த கடை ஓனருக்காக ஜெபிக்கிறேன், வேலையாட்களுக்காக ஜெபிக்கிறேன், இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஜெபம். எதை பார்த்தாலுமே உள்ளத்திலிருந்து ஜெபம் வர ஆரம்பிச்சிடும். ஆவியானவர் அதை செய்ய ஆரம்பிச்சிருவார். அந்த அபிஷேகம். சரி, இதெல்லாம் இருக்கட்டுங்க. நீங்கள் கண்ணை திறந்து வெளிச்சருக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணுவீங்க. 24 மணி நேரம் எப்படி தூங்கும் போது எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? இல்லை, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா தூங்கும் போது எப்படி ஜெபிக்க முடியும்? ரகசியம் சொல்லட்டுமா உங்களுக்கு?
நீங்கள் இந்த மாதிரி எப்பொழுதுமே ஆண்டவரோட தொடர்பில், இயேசுவோட தொடர்பில் இருந்து பேசி 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 பழகி ஜெப அனுபவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ராத்திரி படுக்க போகும்போது கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தான் படுப்பீங்க. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என் கூட இருந்தீங்க, தேங்க்ஸு, உமக்கு நன்றி, என் கூட இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்க போவீங்க. நீங்கள் நல்லா நித்திரை பண்ணுவீங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் நித்திரை பண்ணுவேன், என் ஆவி விழித்து கொள்ளும். உங்கள் சரீரம் நித்திரை பண்ணி ஓய்வெடுக்கும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி விழித்து கொள்ளும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி விழித்து கொள்ளும், தேவனோடு பேசி கொண்டிருக்கும். சில சமயத்தில் நீங்களே பாருங்களேன், நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுக்க போயிருப்பீங்க, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுக்க போயிருப்பீங்க. காலையில் எழும்பும் போதே நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே எழும்புவீங்க. அந்த அனுபவம் வந்திருக்குறா? அந்த அனுபவம் எனக்கு வந்திருக்குன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும், உங்களுக்கு இருக்கிற அந்த அனுபவம். நீங்கள் இதை பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தூங்குனாலும் உங்களுடைய ஆவி தேவனோடு தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டே இருக்கும். காலையில் எழும்பும் போது நீங்கள் ஜெபித்து கொண்டே எழும்புவீங்க. ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருப்பதை உணர முடியும். இதுதான் இனிமையான மகிமையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், உங்களால முடியும். அதுக்கு தான் இந்த அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம், ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். இந்த மாதிரி ஒரு ஜெப வாழ்க்கை எனக்கு வேணும், நான் 24 மணி நேரமும் ஜெபித்து கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எழுந்துருங்க, எல்லாரும் தாகம் கொள்ளுங்க, விரும்புங்க. அதுக்கு அடித்தளம் தான் காலையில் எழும்பி 2 மணி நேரமாவது தனி ஜெபம் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 hours ஆவது தனியாக உட்கார்ந்து ஆண்டவரை துதித்து பாடணும், வசனத்தை தியானிக்கணும். ஆண்டவர் நாங்கள் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் உங்களோடு பேசும் வரைக்கும் வசனத்தை நல்லா தியானிக்கணும். வேத வசனத்தை கொண்டு பேசுவார். ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்தை நல்லா நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி கொள்ளணும். அப்போ எங்கே போனாலும் ஆண்டவர் கூடவே பேசுவார். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் கண்ணு திறந்திருக்கும், நீங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, உங்கள் கூட ஆண்டவர் பேசுவார். அந்த சத்தம் கேட்டிருக்கிற உங்களுக்கு, அந்த அனுபவம் பெற்றவங்க இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். நிறைய பேர் இது ஒரு அனுபவம் தெரியாமல் இருக்கிறீங்க. நான் போயிட்டு இருந்தேன்னா என் உள்ள